ஆதார் இந்த படத்தோட திரை விமர்சனம். ஸோ இந்த படத்தோட மையக்கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசவத்துக்காக தன்னோட மனைவி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது திடீர்னு வந்து தன் பொண்டாட்டிய காணோம், குழந்தை மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாரு. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ்காரங்க வந்து ஸ்கிப் பண்ணி உன் பொண்டாட்டி வேறு கூட ஓடி போயிருப்பான்னு சொல்கிறாங்க. இதை ஏற்க மறுத்த கருணாஸ் வந்து எப்படி தன்னோட மனைவியை கண்டுபிடிச்சாரு, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணார் அம்மாவா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கு தான் இந்த ஆதார். ஸோ இந்த ஆதாரோட ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்க்கலாம். இந்த ஆதாரோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கதாபாத்திரங்கள் இந்த படத்தின் மிகப்பெரிய பலன் கூட சொல்லலாம். கருணாஸ் அவர் கூடுதல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ பச்சைமுத்துன்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு. ஸோ அவரோட எமோஷனல், ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட தோற்றமே மிகப்பெரிய ஒரு பலன்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. ரித்திகா இனியா வந்து படத்தை ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்தாலும் கிளைமேக்ஸில் கொஞ்சம் தூரம் வராங்க, இடையில அவங்க காணலை. ஸோ எங்கேயோ அவங்க இந்த ஃபிலிம் அவுட் ஆஃப் போர்ஷன் வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அருண் பாண்டியன் அதை வந்து பார்த்திங்கன்னா, போலீஸ்காரங்களே ஒரு நல்ல போலீஸ்காரன் இருந்துட மாட்டானா, நமக்கு உதவி பண்ணிட மாட்டான், நம்ம ஏங்கிட்டு இருக்கும்போது அருண் பாண்டியனோட கதாபாத்திரம் ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சீக்வன்ஸாக இருந்துச்சு. அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, ஸோ அவரோட பாடல்கள் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். குறிப்பாக அந்த தாலாட்டு பாடல்கள், ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், ஸோ இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு மகேஷ் முத்துசாமியோட கேமரா ஒர்க்கிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த நைட்டில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஆதார்னு வந்து டைட்டில் வைக்காமல் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டைட்டில் வச்சு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த படத்தோட அடுத்து ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கருணாஸ் வந்து கதைக்குள்ளே கதையை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார். அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக காட்சிப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த ஆதார் வந்து பார்த்திங்கன்னா, சாமானியமான ஒரு மனிதன் தன்னோட மனைவி இழந்து தன்னோட குழந்தையோடு போராடும் போது இந்த அரசாங்கம் எப்படி அவனுக்கு வந்து உதவி பண்ணிச்சுன்னு சொல்கிறது தான் இந்த ஆதார். ஸோ ஒரு போலீஸ்காரன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ ஒரு நீதி நிலைநாட்டலான்னு சொல்கிறது தான் இந்த ஆதார். முடிஞ்சால் ஃபேமிலியோடு பாருங்கள். பார்த்துட்டு இதோட கமெண்ட்ஸ் சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.